அந்த ஆலயத்தை கற்றவங்களே பேசுறாங்க பாருங்க. நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்டவருக்காக ஆலயத்தை கற்றவங்களே கர்த்தருடைய கரத்தை பத்தி பேசுறாங்க. கர்த்தருடைய வாக்குறுதியை பத்தி பேசுறாங்க. கர்த்தருடைய சித்தத்தை பத்தி பேசுறாங்க. சாலமோன் ராஜாவும் தாவீது ராஜாக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏன் வந்ததுனாக்கா, அவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில ருசித்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்றேன், நிறைய நேரங்களில நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம தாவீது ராஜாக்கு ஈக்குவலம் கிடையாது. அவருக்கு நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. சாலமோன் ராஜா கிட்ட போக முடியாது. ஆனாலும் அவங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்து இந்த காரியங்களில அவங்க ரொம்ப அழகா செஞ்சாங்க. கர்த்தரை நம்பி செஞ்சாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ராஜா முகம் திருப்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லா பெற்றோர்களும் சொல்லுங்களேன். எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வார்த்தை முக்கியமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் தாவீது சொன்னதை சாலமோனுக்கு கர்த்தர் நிறைவேற்றார். ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு, என் தாயும் நம்ம சேர்த்துக்கிறோம். தகப்பன் சொல்லும் போது தாயும் சேர்த்துக்கணும். தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை, தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். என்ன அழகா சொல்றார். ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிறைய இடங்களில நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நான் நம்ம ஜெபம் பண்ணல, முதல் ஜெபமே இந்த குடிக்காரங்களுக்காக நம்ம பண்ணும்போது, குடி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குமா, பெரியவங்களுக்குள்ளதான் அந்த குடி இருந்துச்சு. ஏன்னா பெரியவங்க குடிச்சிட்டு வராங்க, அப்பா குடிக்கிறாரு, மாமா குடிக்கிறாரு, இது மாதிரி தாத்தா குடிக்கிறாரு, இப்படிதான் நம்ம கேட்டு அந்த குடி பழக்கங்கள் எங்க போயிடுச்சுனாக்கா இப்ப ஸ்கூலுக்குள்ள போயிடுச்சு, காலேஜுக்குள்ள போயிடுச்சு. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே இப்படி நம்ம பார்க்க கூடாது. நம்ம எப்படி பார்க்கணும்னாக்கா, அம்மா அப்பா பெற்றோர்கள் சொன்ன வாக்குகள், பெற்றோர்கள் சொன்ன ஜெபங்கள் நம்மளுடைய எங்க போனோம்னாக்கா, அது யாருக்கு போனோம்? அது பிள்ளைகளுக்கு போனோம். அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம்ல, நம்ம சில நேரங்களில அனுபவிக்காத காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகள் அனுபவிக்கும் போது நம்ம சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை, நம்ம சின்ன வயசுல இப்படிலாம் நம்ம பார்த்ததே இல்லை நம்ம சொல்லுவோம்ல. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் அதை அனுபவிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. அப்படி ஒரு உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குதுனாக்கா, ஆண்டவர் இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் பிரமாதமாக செய்யும் போது இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும் என்பதை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம், ஆண்டவரே எங்க பிள்ளைங்க, ஆண்டவரே எங்கேயாச்சும் எப்படியாச்சும் உமக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த தாவீது ராஜா அவ்வளோ ஒரு வசதியா